இந்த ஒரு கீபேட் செட் வந்து எங்கள் அம்மா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பின்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மொபைலு. பட் ஆனால் ரொம்ப நாளாக நான் சும்மா வச்சுருக்கேன். நான் பழைய மொபைல் எதுவுமே நான் எடுத்து அவ்வளோ சுலமாக வீசிட மாட்டேன். அதனால் இதில் வந்து நான் சார்ஜிங் போட்டு எல்லாமே நான் ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஆனால் இப்போவுமே இது பவர் சப்ளை கொடுத்தா ஒர்க் ஆகுமா என்ற வீடியோ தான் இது. ஃபுல் வீடியோ பாருங்கள். சரி, இந்த ஃபோனை ரெடி பண்ணுறதுக்காக நான் பார்த்தேன். பேக் டோரெல்லாம் நல்லா தான் இருந்தது. அப்புறம் நம்ம பேக் டோர் கழட்டி பார்த்ததில் வந்து பேட்ரி வந்து இருக்குல்ல. பட் ஆனால் இதுக்கு வந்து 2 சிம் கார்டு, ஒரு மெமரி கார்டு போடுற ஆப்ஷன் இருந்தது. சரி, நான் ஆல்ரெடி அந்த ஸ்க்ரூவெல்லாம் அந்த சார்ஜிங் போட்டு ரெடி பண்ணும் போது ஸ்க்ரூவெல்லாம் கழட்டி வச்சுருந்தேன். அதனால் சும்மா இப்படி பேக் டோர் எடுத்த உடனே பேக் பேனல் வந்து கழண்டுருச்சு. கழட்டி பார்த்ததில் வந்து டிஸ்பிளே வந்து நல்லா தான் இருந்தது. அது போக போர்டும் கூட நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் சார்ஜ் போடுற அந்த சார்ஜ் போட்டு தான் இல்லை. பட் ஆனால் நம்ம எக்ஸ்டர்னலாக சோர்ஸ் பவர் கொடுத்து வந்து 3.7 வோல்ட் கொடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் ஆச்சுன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதுக்கு ஒரு சார்ஜிங் போட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். நல்ல ஒரு பேட்ரி ஒன்று போட்டோம்னா நல்ல கண்டிஷனில் ஒர்க் ஆகும். சப்போஸ் என்னாச்சும் கம்ப்ளைண்ட் இருந்தால் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணுறபடி வரும். சரி, பார்த்ததில் வந்து ஒரு கேமரா ஒன்று இருந்தது. அது போக ஒரு ஸ்பீக்கரு, அது போக டிஸ்பிளே, அது 3மே வந்து நம்ம மதர் போர்டுக்கு வந்து கனெக்டில் இருந்தது. அவ்வளோதான். சரி, இதுக்கப்புறமா ரொம்ப நோண்டிட்டு இருந்தோமா வந்து டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு கழட்டிடுன்ட்டு நான் எடுத்துட்டேன். அது போக அது வந்து எக்ஸ்டர்னலாக சோர்ஸ் பவர் சப்ளை கொடுக்குறதுக்கு வந்து நம்ம பொலாரிட்டி எதுன்னு தெரில. அதனால் மல்டிமீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்தோம். நம்ம கிரவுண்டுக்குமே அந்த பொலாரிட்டிக்கு செக் பண்ணி பார்த்ததில் வந்து நமக்கு எது மைனஸ் எது ப்ளஸ்ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால எக்ஸ்டர்னலாக சோர்ஸ் பவர் சப்ளை 3.7 வோல்ட் கொடுக்கறதுக்காக எக்ஸ்டர்னலாக பேட்ரி இருந்தது எங்கிட்ட. அதை வச்சு நான் கொடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தேன். ஆன் ஆகலை. நான் ஏதோ கரெக்டாக கொடுக்கலையாட்டிருக்கு. மறுக்கா இன்னொரு வாட்டி நல்லா அழுத்தி கொடுத்து இன்னொரு வாட்டி பவர் சப்ளை கொடுத்தது உடனே என்ன ஆச்சு நீங்களே பாருங்களேன். ஆமாம், இந்த மொபைல் வந்து டக்குன்னு ஆன் ஆகிருச்சு. அப்படின்னா போர்ட்லேயே ஆகட்டும், டிஸ்பிளேயில், ஸ்பீக்கரில், கேமராவில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அந்தளவுக்கு நீட்டாக ஆன் ஆகிருச்சு. டக்குன்னு உடனே ஆன் ஆகிருச்சு. அப்புறம் எல்லா பட்டனும் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா எல்லா பட்டனும் ஒர்க் ஆகுது. நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது மொபைல். இதுக்கு வந்து பேட்ரியுமே ப்ளஸ் ஒரு சார்ஜிங் பின்னுமே போட்டோம்னா நல்லா ஒர்க் ஆகும். அடுத்து வந்து இந்த சாம்சங் மொபைல் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். இது ரெடி பண்ண முடியுமா, எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ஏதுன்ற நம்ம எல்லா வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்காக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வரப்போகுது.